நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவியின் கனியும் பக்தி வைராக்கியம் என்ற தலைப்புல நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஆவியின் கனினா என்ன, பக்தி வைராக்கியம்னா என்ன அப்படின்றது பிரித்து ஆராய தெரியாத இன்னும் குழந்தைகளா இருக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம ஆவியானவர் துணையை கொண்டு ஆவியின் கனிகள்னா என்ன, பக்தி வைராக்கியம்னா என்ன அப்படின்றத நமக்கு முன்னோடியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் அவங்க நடந்து கொண்ட நடக்கையினாலே நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆவியின் கனினா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் சொல்லி 9 கனிகளை பத்தி வேதத்துல எழுதியிருக்கு. ஆவியின் கனியை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லி எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. ஆமென். ஆமென். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அதாவது உங்களுக்கு சத்துருக்களா இருக்கிறவங்கள சிநேகிக்க சொல்றாரு. உங்களை பகைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்கள் 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 வரும். உன்னை ஒரு கன்னத்தில் அறிஞ்சா நீ மறு கன்னத்தை காட்டுன்றார். உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வந்தா அவனுக்கு தடை பண்ணாதுன்றாரு. நீங்க ஏன் அநியாயத்தை பொறுக்கிறது இல்லை, நீங்க ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ நமக்கு யாராவது பர்சனலா துன்பப்படுத்தினாலோ இல்ல உபத்திரப்படுத்தினாலோ இல்ல நம்ம குடும்பத்தை அவங்க நிந்தித்தாலோ அவமானப்படுத்தினாலோ அவங்க ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் சொல்லி எழுதிருக்கு. நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதைதான் மற்றவங்களுக்கு அதை நம்ம செய்யறோம். இதுதான் ஆவியின் கனி. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள்னு போட்டிருக்கு. அப்ப நீங்க அழியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு வேதத்துல நம்மளுக்கு புரியுது. அப்போ நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள்னு தெளிவா அந்த வசனம் சொல்லுது இல்லையா. சரி, இப்ப ஆவியின் கனிகள்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்போ வைராக்கியத்துல நம்ம கர்த்தருக்காக வைராக்கியத்துல கோவப்படுறதோ இல்ல கர்த்தருக்காக வைராக்கியத்துல அவங்களை எதிர்த்து பேசுறதோ இதெல்லாம் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க ஆவியின் கனி இழந்துட்டாங்க, இவங்களுக்கு என்ன கிடையாது, சாந்த குணம் கிடையாது, இவங்களுக்கு பொறுமை கிடையாது, குற்றப்படுத்துவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களை குற்றப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். யாரு அதிகமா குற்றப்படுத்தினே இருப்பாங்க, ஓயாம குற்றப்படுத்தி இருப்பான்னு பாத்தீங்கன்னா சாத்தான்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்குல்ல. அவங்க ஓயாம குற்றப்படுத்துவான்னு சொல்லி எழுதி. ஏன் அவங்களுக்கு குற்றப்படுத்துறாங்க, ஏன் அவங்களுக்கு ஆவியின் கனினா வைராக்கியம்னா என்ன, பக்தி வைராக்கியம்னா என்னன்னு தெரியலன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலும் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். ஆமென். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியால் நீதியில் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அப்போ பைபிள் படிச்சு வேதத்தை கற்று அறியாதவங்கள வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா பழக்கம் இல்லாத குழந்தையா இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பால் உண்ணுகிற குழந்தைன்னு போட்டிருக்கு, இங்க பலமான ஆகாரம்னு போட்டிருக்கு. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். நமக்கு ஆகாரன்றது தேவனுடைய வசனத்தை தான் இங்க குறிக்குது. பால் உண்ணுகிறவன் குழந்தைய போல என்ன பண்ண மாட்டான், நீதியின் வசனத்துல அவனுக்கு பழக்கம் இருக்க மாட்டுது. ஆனா பலமான ஆகாரமானது நன்மை எது தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக என்ன பண்ணோம்,
முயற்சி செய்யும் நானந்தர்களுடைய பூரண வயதுள்ளவங்களுக்கே தகனா பெரியவங்களா இருக்கிறவங்க நல்ல திடமான ஆகாரத்தை சாப்பிடுறாங்களா, அது போல வேதத்தை கற்று தேர்ந்தவங்களும் இந்த வசனம் எதற்காக ஏன் சொன்னாரு, எதற்காக பண்ணாருன்றத நம்ம என்ன பண்ணுவோம், சோதித்தறிந்து பார்ப்போம். வேத வசனங்களை சோதித்தறிஞ்சு பாருங்க, அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கு இல்லையா. சரி, இன்னைக்கு ஆவின் கனினா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. இந்த ஆவின் கனி எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயங்கள். அப்போ கர்த்தர் எனக்குள்ள இருந்தாருன்னா நான் அவரை அச்சு அடையாளங்களை தரித்திருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று சோதித்தறிஞ்சு பாருங்கன்னு வேதவசனம் நம்மளை பார்த்து கேக்குது இல்லையா. சரி, வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். இது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவர் எதை செய்தாரோ எல்லாமே நம்மளுக்கு ரோல் மாடல் அவர் தான். அவரை பார்த்துதான் நம்ம கற்று தேர்கிறோம் இல்லையா. அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். அப்ப அவர் எப்படி இருக்கிறாராம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. வாசிக்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆமென். ஆமென். ஓய்வு நாள்ல என்ன பண்றாரு, ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை பாக்குறாரு. அவனை சொஸ்தமாக்குனா இவர் மேல என்ன பண்ணலாம், குற்றம் சாட்டலாம். நல்லா பாருங்க, அவரை குற்றம் பிடிக்கலான்றதான் இவங்க பாக்குறாங்க. அப்போ கர்த்தர் கேட்கிறாரு, ஓய்வு நாள்ல நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, பதில் சொல்லாம இருக்காங்க. நன்மை செய்யறது நியாயம்னு அவங்க வாயில இருந்து வரவே இல்லை. அவங்க பேசாது இருந்தாங்கன்னு சொல்லி அந்த வசனம் எழுதியிருக்கு. அப்போ அவருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே என்ன பண்ணாரு, சுற்றில் இருக்கவங்களை பார்த்து, உன் கை, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு அப்படின்றாரு. உடனே அவன் கையை நீட்டின பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, கர்த்தர் அவன் கையை சொஸ்தமாக்கி அனுப்புறாரு. இங்க பாத்தீங்கன்னா அவர் விசனப்பட்டு கோபத்துடனே எழுதிருக்கு. இப்பதான் நம்ம படிச்சோம் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறாருன்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா விசனப்பட்டு கோவப்பட்டார். அப்போ நம்முடைய கர்த்தர் ஆவியின் கனிகள் இல்லாதவர்னு நீங்க பார்த்து அவரை பார்த்து சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம கர்த்தரோடவா நம்ம எல்லாம் சாந்த குணம் உள்ளவங்க, அவரோடவா நீடிய பொறுமை எல்லாம் உள்ளவங்க நம்ம. அங்க அவர் விசனப்பட்டு கோபத்துடன் சொல்றாரு. ஏன்னா அவங்க இருதயம் கடினப்பட்டு அவிசுவாசமா நடந்துக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, பக்தி வைராக்கியத்தை தான் அங்க காட்டினார். இன்னும் சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென். ஆமென். ஒரு வலிப்பு நோய் இருக்கிற ஒரு சகோதரங்க என்ன பண்றாங்க, அவங்க சீஷர் இடத்துல கூட்டு வராங்க. அவனை சொஸ்தமாக்க அவங்க அப்போஸ்தலரால முடியாம போகுது. இதை இயேசுப்பா கிட்ட சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை நீ எது வரைக்கும் நான் உங்களோட பொறுமையோடு இருப்பேன்னு சொல்ற இந்த வசனத்தை அவர் சாந்தமா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்கள கடிந்து கொண்டு புத்தி சொல்றாரு, கடிந்து கொள்றாரு. விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை நான் எது வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சுன்னு கேட்கிறாரு. சரி, அப்போ கர்த்தர் இந்த இடத்துல ஆவியின் கனியை இழந்துட்டாரா? இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று
அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் பாடுபட போறதையும் அவர் உயிர் தெழுதலை குறித்தும் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லியிருக்கும் போது, அப்போ பேதுரு என்ன பண்றாரு, அவர் தனியா அழைத்து போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, அன்பு நிமித்தம் தான் சொல்றாங்க, மாம்ச அன்பை காட்டுறாரு, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஆனா மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாயான்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றாரு. அப்போ ஒரு மனுஷனை பார்த்து அப்பால போ சாத்தானே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, இன்னும் இவருக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை, ஒரு சார்ந்த குணம் இல்லை, ஒரு மனுஷனை போய் பார்த்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அந்த டைம்ல பேதுரு மனம் புண்பட்டு இருக்கோம் இல்லையா, இன்னும் நம்மளை பார்த்து இப்படி சொல்றாரு. அப்போ கர்த்தர் அங்க ஆவியின் கனி இழந்துட்டாரா? மாம்ச சிந்தை மரணம். அவன் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாம அழிவுக்குரிய போஜனத்துக்கானவர்களை சிந்தித்ததுனால கர்த்தர் அவன் கடிந்து கொள்றாரு. இது அன்பு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறது அன்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி வைராக்கியத்தினால ஆண்டவருக்காக நான் எதற்காக வந்து அந்த வேலையை செய்ய தடுக்கிற அப்படின்றதுக்காக கடிந்து கொண்டார். அங்க அவர் பக்தி வைராக்கியத்தை காட்டினார். யோவான் 2ஆம் அதிகாரம் 14-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமீன். தேவாலயத்துல பாத்தீங்கன்னா ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் விற்கிறத பார்த்து அவர் என்ன பண்றாரு, ஒரு கயிற்று எடுத்து சவுக்காக உண்டு பண்றாராம். அப்ப அந்த கயிறு எடுத்து என்ன பண்றாரு, பின்றாரு, அவங்களை அடிக்கிறது. அப்போ அவர்கள் யாவரையும் என்ன பண்றாரு, பலகையெல்லாம் கவுத்து போட்டு புறா விற்கிறவங்களை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, இவைகளை விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டை ஆக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அவங்க கோவப்பட்டு துரத்துறாரு, ஒரு கயிறை சவுக்க மாதிரி பின்னி அவங்கள விரட்டுறாரு. அதை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்படி எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறு. ஏன் சொல்லிருக்கலாமே, தம்பிங்களா நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுங்கப்பா, இங்க வைக்காதீங்கன்னு சொல்லிருக்கலாமே. அப்போ பக்தி வைராக்கியம்னா என்ன, ஆவியின் கனிகள்னா என்னன்றது இன்னும் நிறைய நம்ம வசனத்துல பழக்கம் இல்லாதனால உணராம இருக்கிறாங்க. சரி, வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை யார் சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் தான் சொல்றாரு. சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான்னு சொல்றாரு இல்லையா? சரி, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? ஆமென். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரிசேயரை பார்த்து சொல்றாரு, மதிகேடனே, குருடனே. மதிகேடனா என்ன அர்த்தம்? மூடனேன்னு அர்த்தம். இங்க மூடனேன்னு சொல்லுகிறவன் எரிநரத்துக்கு பாத்திரனா இருக்கிற சொன்ன கர்த்தர் தான் வசனத்தை புரட்டி பேசுகிற இந்த பரிசேயரின் சதிசேயரன் பார்த்து சொல்றாரு, மதிகேடனே, குருடனே. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்லி அவனை பத்தி சொல்றாரு. அப்போ அங்க கர்த்தர் அவருடைய வார்த்தையை மீறிட்டாரா, இல்ல ஆவின் கனியை இழந்துட்டாரா? வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆமென்.
இங்கேயும் பாத்தீங்கன்னா மதிகேடனை சொல்றாரு, குருடனை சொல்றாரு. இதே அதிகாரத்துல இன்னொரு தடவையும் சொல்லுவாரு. நமக்கு 2-3 சாட்சி இருந்தாலே போதும். அப்ப அங்கெல்லாம் கர்த்தர் ஆவின் கனி இழந்துட்டாரா? நாவடக்கம் இல்லாம பேசிட்டாரா? யோசிச்சு பாருங்க. அங்க அவரோட பக்தி வைராக்கியத்தை காட்டுறாரு. ஏன்னா தேவனுடைய வசனத்தை புரட்டுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இவங்கள பர்சனலா திட்டினாவோ இவங்களை என்னும்போது அப்போ ஆவின் கனியை காட்ட மாட்டாங்க. ஆனா இதே ஆண்டவருடைய வசனத்தை அவமாக்கும் போதோ இல்ல வேதத்தை புரட்டும் போதோ இல்ல கீழ்ப்படியாம இருக்கும் போதோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த டைம்ல போய் ஆவின் கனின்னு சொல்லி அது அமைதியா இருக்கும். இது பேர் ஆவின் கனி இல்லை. எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்காக நான் ஜீவனை கொடுக்க கடனாளியா நம்ம இருக்கிறோம். அவருடைய வசனத்தை ஒண்ணு புரட்டுக்கும் போது நம்ம சும்மா இருக்க கூடாது. அப்போ நம்மளுடைய அவர் மேல இந்த அன்பு தான் நமக்கு அது வெளிப்படுறதுதான் பக்தி வைராக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். நல்லா பாருங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்புல கணக்கு ஒப்புவிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் படிக்கலாம். 38-39 வசனம் வாசிங்க. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபிசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆமென். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் கொடுத்து கணக்கு ஒப்புக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனமே பாத்தீங்கன்னா இவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். ஏன்னா அவங்க விசுவாசிக்கல, அவிசுவாசமா கேட்கறாங்க. அப்ப கர்த்தர் பார்த்து சொல்றாரு அவங்கள, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொன்னா நம்மள சும்மா விடுவாங்களா? அங்கேயும் அன்னைக்கும் அவரை கல்லறையை தான் பார்த்தாங்க. அவர் சத்தியத்தை சத்தியமா போதித்தார் இல்லையா? வாசிக்கலாம், இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 29-33 வசனங்கள் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆமென். ஆமென். மாயக்காரராக வேத பாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயன்னு சொல்லிட்டு, நீங்க தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்கரித்து எங்க பிதாக்களின் நாட்கள் நாங்க இருந்திருந்தோம்னு வைங்களேன், இந்த மாதிரி இந்த தீர்க்கதரிசியின் ரத்தத்தை சிந்த நாங்க விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களே சாட்சி கொள்றீங்க. அதனால ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீங்கன்னு வேதத்துல எழுதியிருக்கு. இது மனிதர் பேசுற பாஷையில பேசணும்னா நீங்க தீர்க்கதரிசி கொலை செஞ்ச கொலைகார பசங்கன்றாரு. அப்போ கீழே பாத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை நிரப்புங்க, சர்ப்பங்களேன்றாரு. விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு. சர்ப்பன்றது பிசாசு. அப்போ நீ விரியன் பாம்புக்குன்னா பிசாசோட பிள்ளைகளேன்றாரு. உங்கள் பிதாவாகிய பிசாசுனால் நீங்க உண்டாயிருக்கிறீங்கன்னு வேறொரு வசனத்துல சொல்றாரு. நரக அக்கினிக்கு நீங்க எப்படி தப்பித்துப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ அங்க ஆவியின் கனியை இழந்துட்டாரா? சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு கண்டித்து புத்தி சொல்றாரு, நாளைக்கு நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த டைம்ல அவரை கண்டிக்கிறாரு. அவங்கள கண்டிச்சு மனம் திரும்புங்க. அவர் முதல்ல சுவிசேஷம் அறிவிச்சதே மனம் திரும்புகள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிரு. அப்படி குணப்படாம விசுவாசியாம அவிசுவாசமா இருக்கிற பரிசேய சதுசேயரும் இந்த போதக ஸ்தானத்துல இருந்து இன்னும் உணராம இருக்கிறாங்களே, அப்படின்றதுனால அவங்க நாளைக்கு நித்திய ஜீவனை இழந்து போயிடுவாங்களேன்றதுக்காக தான் கர்த்தர் அவங்களை கண்டித்து புத்தி சொல்றாரு. அந்த பக்தி வைராக்கியத்தை காட்டுறாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு. விரியன் பாம்பு குட்டினா அது பிசாசோட பிள்ளைகளேன்னு அர்த்தம். நம்ம இப்பதான் பார்த்தல, நீங்க பொல்லாதவர்களா இருக்க நலமானது எப்படி பேசுறீங்க? உங்க இருதயம் கெட்டது கெடுதலா இருக்கு, கேடு உள்ளதா இருக்கு, அதனாலதான் உங்களோட நிறைவுனால வாய் பேசுதுன்றாரு. அப்போ உன்னரத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை வெளியே நல்லா பாதுகாத்துக்கு போதகர் மாதிரி சுத்தி திரிறீங்க. ஆனா உள்ள கல்லறைக்குள்ள எப்படி இருக்கும்? எலும்பு கூடா இருக்கும் இல்லையா, நாற்றம் அடிக்கல. அது மாதிரி உங்களோட இருதயம் கேவலமா மோசமா இருக்குன்னு அவங்களுக்கு பார்த்து சொல்றாரு. அப்பெல்லாம் கர்த்தர் அவங்க ஆவியின் கனியை இழந்துட்டாரா?
சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் அவங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்றாரு. அதனாலதான் அவரை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க பாருங்களேன். போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை கிடையாது. அவரை குறித்து சாட்சியா தான் சொல்றாங்க. நீ சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீ முகதாட்சியம் இல்லாதவராய், நல்லா பாருங்க வசனத்தை, நீங்க முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். இதுதான் ஆண்டவரை குறித்து சாட்சி. அவர் யாருக்கும் முகதாட்சியம் பார்க்கல. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, என்ன கவலைப்படுவாங்கன்னு பார்க்கல. நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தா நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. பிதாவானவர் அவருக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்து முடிக்கவே நான் வந்தேன்றார். அந்த கட்டளைகளை பரிசுத்தமா செஞ்சும் காட்டினார். அப்போ அவருடைய ஆவியின் குணாதிசயங்கள் தான் ஆவியின் கனிகள்னு சொல்லி நான் சொன்னனே ஆரம்பத்துல. அந்த குணாதிசயங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆவியின் கனி அவர் எப்போ வெளிப்படுத்தினார் தெரியுமா? சிலுவையின் மரணத்துல. அவரை நிந்திக்கும் போது, அவரை அடிக்கும் போது, அவர் முகத்துல எச்ச துப்பும் போது, அவரை பரியாசம் பண்ணும் போது, அவரை தூஷிக்கும் போது வாய்த்திரவாத ஆடை போல இருந்தார். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67, 68 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆமென். அவரை முகத்துல துப்பி அவரை குட்டினாங்கன்றத பாக்குறோம். அவர் பரியாசம் பண்ணி கண்ணை மூடி இவனை அடிச்சது யாருன்னு சொல்லி அவரை கேலி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமென். பாத்தீங்களா? இந்த இடத்துல அவர் எதனா பேசினாரா? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது அவங்கள பயமுறுத்தல, நியாயமா தீர்ப்பு செய்யறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு எழுதிருக்கு. அவங்க நியாயமா தீர்ப்பு செஞ்சாங்களா? அவரிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. ஆனா தீர்ப்பு செய்யற அதிகாரம் உள்ளவங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதனாலதான் பிளாத்து சொல்றாரு, உன்னை விடுதலாக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு என் மேல அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படாவிட்டா உங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லைன்றார். அப்போ ஆவின் கனின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை திட்டும் போதோ, நம்மளை அவமதிக்கும் போதோ, நம்மளை கொடுத்துக்கிட்டும் போதோ, இல்ல நம்மளை ஏமாத்தும் போதோ, நமக்கு தர வேண்டிய பணத்தை தராம நம்மளை ஏமாத்தும் போதோ, இல்ல எதைனா நம்மள பர்சனலா நம்மள உரியவர்களை நிந்திக்கும் போதோ, நம்ம சுய வாழ்க்கையை பத்தி திட்டும் போதோ, இல்ல நம்ம பத்தி அபாண்டமா ஒருத்தவங்க போய் சொல்றாங்க அப்படின்னா கூட, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, அவங்க அறியாம செய்யறாங்க, அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்க மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறது பேர் தான் ஆவின் கனியை தவிர, வேத வசனங்களை புரட்டும் போது நான் அப்ப அப்படியே அமைதியா இருப்பேன், நான் கேட்க மாட்டேன். ஒரு சகோதரன் வந்து கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவாத அந்த அன்பு அமைதியா இருக்கும்போது வராதுன்னு சொன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கு. அந்த சகோதரன் கஷ்டப்படும் போது நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யறது அன்பு. கிரியை இல்லாத அன்பு செத்ததா இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39 40 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். ஆமென். பாத்தீங்கன்னா, அவர் பூமியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் நன்மை செஞ்சார். குருடனை கண்களை திறந்தாரு, நோயாளிகளை குணப்படுத்தினார், மரித்தவர்களை உயிரோட எழுப்பினார், எல்லாருக்குமே நன்மை செஞ்சாரு, வந்தவங்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுத்து அனுப்புனாரு, அவ்வளவா நெசிச்சாரு. ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணுது? அவரை பரியாசம் பண்ணுது. நீ தேவனுடைய குமாரனா சிலுவையில் இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் எழுதிட்டு. தேவனை திட்டினா மட்டும்தான் அது பேர் தூஷணம், தேவ தூஷணம். அப்போ அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். எதை செய்ய சொன்னாரோ அதை செஞ்சு காட்டினார். உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு அதை செஞ்சு காட்டினார். சிலுவையின் மரணத்துல, சிலுவையின் மரணத்துல அவர் ஆவியின் கனிகளை காட்டினார். இதுதான் ஆவியின் கனி. நம்ம பர்சனலா பாதிக்கப்படும் போதோ, நம்ம நஷ்டம் அடையும் போதோ, நம்மளை நிந்திக்கும் போதோ, அப்பதான் நம்ம சாந்தமா இருக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். மற்ற டைம்ல வேத வசனங்களை புரட்டும் போதோ, வேதத்துல சபையில ஒழுங்கற்று இருக்கும் போதோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கடிந்து கொண்டுதான் புத்தி சொல்லணும். அது அன்பு, பக்தி, வைராக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்தேவானை பத்தி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 52 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும்
அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஸ்தேவான் பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா வேத பாரகர்கிட்டையும் பரிசேயர்கிட்டையும் பிரதான ஆசாரியர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு வராரு. அபிரகாம் முதல் கொண்டு எல்லாரையும் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிக்க மாட்டேன்னும் போது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்க பிதாக்களை போல நீங்க என்ன பண்றீங்க, எப்போது பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறீங்க. தீர்க்கதரிசியில உங்க பிதாக்கள் யாரும் துன்பப்படுத்தாம இருந்தாங்க, நீதிபரோட வருகையை முன்னறித்து அவங்க கொலை செஞ்சாங்க, நீங்கள் அவர்களுக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமா இருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்ச கொலகார பசங்கன்றார். உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, கோபம் வருது. ஆனா நல்லா பாருங்க, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதீங்கன்னு எழுதிருக்குது. ஆனா நம்மளுடைய கர்த்தர் மீது கொண்ட அன்புனாலதான் ஸ்தேவான் என்ன பண்றாரு, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறாரு. இப்போ ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க இல்லையா, எல்லாரும் அமைதியா இருந்தா யாரையுமே கொல்ல மாட்டாங்களே. நான் சத்தியத்தை சொன்னதுனாலே நான் உனக்கு சத்ருவானேன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ அவங்க செஞ்ச தப்ப சத்தியத்தை சத்தியமா அங்க போதிச்சான். முகதாட்சணை இல்லாம யாருக்கும் பயப்படாம நீ தப்பு பண்ணீங்க, என்னுடைய கர்த்தரை நீங்க சிலுவையில அரைஞ்சு கொலை பண்ணீங்க நீங்க சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை கல்லெறிஞ்சு கொள்றாங்க இல்லையா. அப்போ ஆவியின் கனியை எப்படி காட்டினாருன்றதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை கீழ்ப்படியாத போது அவருக்கு வந்தது கோபம் வந்தது, அது பக்தி வைராக்கியம். இதே அந்த கல் அவர் மீது அடிக்கிறாங்க ஸ்தேவான் மேல. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58 60 வசனங்கள் வாசிக்கலாம். அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுது. நீங்க நல்லா பாருங்க, ஸ்தேவான அச்சு அடையாளங்களை நம்முடைய கிறிஸ்துவை தடுத்து கொண்டிருக்கிறார். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். அதனாலதான் கர்த்தராகிய இயேசுவின் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னார். அந்த கல் அவர் மேல படும்போது என்ன சொல்றாரு, இந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதீங்கப்பா, அவர்களை மன்னின்னு சொன்னார். இதேதான் நம்முடைய கர்த்தர் சொன்னாரு, பிதாவே, அவர்களை மன்னியும், அவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறாங்க. ஒரே ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறாருன்றதுக்கு அச்சாரமே இதுதான். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா அப்படிதான் இருப்போம். வசனத்தை புரட்டும் போதோ, வசனத்துக்கு கீழ்ப்படியாத இருக்கும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைகளை கடிந்து கொண்டு புத்தி சொல்றோம். இதே அவங்க நம்மள பதிலுக்கு வையும் போதோ, நம்மளை அவமானப்படுத்தும் போதோ நம்ம என்ன பண்ணணும், அவங்க அறியா செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். இதைதான் ஆவியின் கனிகளை நம்ம வெளிப்படுத்துறது. நம்மளை குறிப்பிட்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளோட பர்சனலையும் அவமானமா பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். இதுதான் ஆவியின் கனி. சரி, யாக்கோப்பை பத்தி நம்ம பார்க்கலாம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். நல்லா பாருங்க, யாக்கோப்பு சொல்றாரு, சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு என்ன பண்ணுமா, தீவிரமா இருக்கணுமா, பேசுறதுக்கு என்ன பண்ணணும், பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க கடவுள். ஏன்னா மனுஷனுடைய கோபம் என்ன பண்ண மாட்டாது, தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்றாங்க. சத்தியம்தான். ஆனா இங்க எப்பன்னா நம்மளோட பர்சனல் விஷயத்துக்காக கோபப்படுறதோ இல்ல பர்சனல் விஷயத்துக்காக நம்ம கோபிக்கிறத பத்தி தான் இங்க சொல்லுது. இதே யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். ஆமென். இப்பதான் சொன்னாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொன்ன யாக்கோப்பு தான் கீழ்ப்படியாதவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உலகத்துக்கு அடிமையா இருந்து மறிக்க போற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம். அப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி கண்டிக்கிறாருன்னா, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நீங்க மறிச்சு போயிடுவீங்க, நீங்க நரகத்துக்கு போயிட போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களை கண்டித்து கொண்டு புத்தி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம போய் ஒருத்தவங்களை விபச்சாரிகளே நம்மள சொன்னா நம்மள விடுவாங்களா? அப்போ இதே நம்ம சொன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு நாவடக்கம் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாக்கோப்பு ஆவியின் கனியை இழந்துட்டாரா? சிந்திச்சு பாருங்க. அந்த ஜனங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆவியானவருடைய வசனத்தை கடிந்து கொண்டு அவங்களுக்கு புத்தி சொல்றாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
நீங்க மறிச்சு போவீங்க, நீங்க மனம் திரும்புங்கன்றத கடிந்து கொண்டுதான் புத்தி சொல்றாரு. அங்க காட்டுறது அங்க அந்த அந்த ஜனங்க மேல அன்பையும் கர்த்தர் மேல பக்தி வைராக்கியத்தையும் அங்க காட்டுறாரு. சரி, பேதுருவை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை பேதுரு கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. ஆமென். ஆமென். அப்போஸ்தலர்கள் தங்க கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு இல்லையா? அப்போ சீமோன் என்ன பண்றான், இத கண்டு நான் எவன் மேல கை வைக்கிறேனோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்து இறங்கும்படியாக இந்த அதிகாரத்தை என்ன பண்ணோம், எனக்கு கொடுக்கணும், அதுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவரை பார்த்து என்ன சொல்றாங்க, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட நாசமாய் போகிறது, நீ நாசமா போவன்றாரு. உன் பணம் எப்படி நீ நாசமா போறல, அது மாதிரி உன் பணமும் உன் கூட என்ன பண்ணும், நாசமா போயிடுன்றாரு. அப்போ அங்க பேதுரு ஆவின் கனி இறந்துட்டாரா? சொல்லிக்கலாமே சாந்தமா, பா அதெல்லாம் பணத்தால வாங்க முடியாதுப்பா, நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கணும், இது தப்பு, அது மாதிரி கேட்க கூடாதுன்னு அவர் சொல்லலையே. அப்போ பேதுரு அங்க ஆவின் கனி இறந்துட்டாரா? அது பக்தி வைராக்கியம். அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும், என்னோட கர்த்தருடைய வசனத்தை பணத்தினால அதை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சானே அப்படின்ற அந்த வசனத்தின் மீது கொண்ட அந்த தேவ பற்றுதல் மீது கொண்ட அன்புனால அப்படி பேசினார். இதே அவர் அடிக்கும் போது எப்படி இருந்தார் பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-42 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு அடிச்சு அனுப்புறாங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டதுனால என்ன பண்ணாங்க, அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இதே ஆண்டவருக்காக சிற்றைகளை அவங்க நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம நிந்தைகளை அனுபவிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க நீந்திக்கப்பட்டால் பாக்கியவாங்க, அப்போ உங்களுடைய நாமம் பரலோகத்துல எழுதி இருக்குதுன்ற. அப்போ இதே அவர் அடிக்கும் போது அங்க போய் அவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷமா திரும்பி வந்தாங்க. அவரோட நாமத்துக்காக நம்ம அவமானப்பட்டதுக்காக சந்தோஷத்தோட வந்தாங்க. இதுதான் ஆவியின் கனி. அதனாலதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு வேதத்துல எழுதி. இப்போ யோவான் ஸ்தான பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்க வராங்க. அவங்கள பார்த்து என்ன கேட்கிறாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆமென். ஞானஸ்தானம் எடுக்க வரவங்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்றார். அப்போ யோவான் ஸ்தானன் ஆவின் கனி இறந்துட்டாரா? கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் சொன்னது நம்முடைய யோவான் ஸ்தானன் தான். இப்போ அவர் கனி இறந்துட்டாரா? நல்லா பாருங்க, அவர் தலையை வெட்டிட்டாங்க இல்லையா? எதுக்காக வெட்டினாங்க தெரியுமா? ஏரோது கிட்ட சொல்றாரு, உன்னோட சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொள்கிறது அநியாயம்னாரு. சத்தியத்தை சொன்னதுனாலதான் என்ன பண்ணாங்க, அவரை சத்ருவாயை நீ கொலை செஞ்சாங்க. சத்தியம் பேசுற எல்லா சகோதரர்களுக்கும் இது நடக்கும். நீங்க பேசி பாருங்க, இப்ப என் கர்த்தருக்காக நான் உண்மையா வைராக்கியத்தோட இருப்பேன். அதனாலதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நீதியா நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு சொல்லி வேதத்தை எழுதி. இன்னும் நிறைய வசனங்கள் பார்க்கலாம். பவுலை பத்தி நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரை போல கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவங்க யாருமே கிடையாது. அவரையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஆமென். நீங்கள் என்னோட கூட பின்பற்றுள்ளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற நடக்கிறபடி என்ன பண்ணுங்க, மாதிரியை நோக்குங்க. நான் என்ன பண்றேனோ நீங்களும் இதை செய்யுங்கன்றார். உங்களிடத்துல நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை சொல்லணும்னா எவ்வளவு உத்தமமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்ற போல நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு பரிசுத்தம் இருக்கணும். அவர் தான் சொல்றாரு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் எழுதிருக்குது. இது யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு.
சரி, கலாத்தியர் 1:8-9 வாசிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள் சொன்ன அதே பவுல் தான் என்ன சொல்றாரு, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு ஒருத்தன் பிரசங்கிச்சா அவன் சபிக்கப்பட்டவன். நாங்களாவது வானத்தில் வந்த தூதனாவது யாரா கூட இருக்கட்டும், இன்னைக்கு ரகசிய வருகை திருத்துவம் இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை போதிக்கிறவங்க என்ன இருக்கும் எழுதி இருக்குது, சபிக்கப்பட்டவர்னு எழுதி. அப்போ ஆவியின் கனி அங்க இழந்துட்டாரா? முன் சொன்னது போல மறுபடியும் சொல்றேன், அவங்க சபிக்கப்பட்டவன்னு திரும்பவும் சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:6-10 வாசிக்கலாம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் போய மாட்டாயோ? ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறாரு. அப்போ மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியும் ஒரு யூதன் என்ன பண்றான், அந்த வசனத்தை கேட்காதபடி அந்த அதிபதி என்ன பண்றான், விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். அப்போ இந்த 9வது வசனம் சொல்லுது, அப்போது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், எப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே திட்டுறாரு, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழியை விட்டு ஓய மாட்டாயன். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்த பிறகுதான் என்ன பண்றாரு, பக்தி வைராக்கியத்தினால அவனை திட்டுறாரு. அப்போ அந்த இடத்துல ஆவியின் கனியை இழந்துட்டாரா. ஒரு சகோதரர் ரட்சிக்கப்படாதபடி இன்னொரு இடர்ல செய்யறானா, அது பிசாசு. அதனாலதான் நாங்கள் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியும். அப்ப மாம்சத்தில் அறியனா அவனுக்குள்ள என்ன இருக்குது, அந்த பிசாசு தான் அவனுக்குள்ள கிரியை செய்யுது. அந்த பிசாசு தான் என்ன பண்றாரு, கடிந்து கொண்டு திட்டுறாரு. அப்போ இங்க பவுல் என்ன பண்ணிட்டாரு, ஆவின் கனி இழந்துட்டாருன்னு சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்துதான் இதை சொல்றாருன்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். மற்றவர்களை குற்றவாளி என்று தீராதீர்கள், அப்போது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாது இருப்பீங்க அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. இதனால் நம்ம கழிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது இந்த வசனத்தை நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா? சரி, இதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5:1-2 வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். ஆமென். சபைக்குள்ள விபச்சாரம் இருக்குத பார்த்து பவுல் என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. அதுவும் விபச்சாரத்திலையும் என்ன பண்ணுவான், அஞ்ஞானிக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்குது. தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறாங்களே, அவங்க ஏன் நீ சபையை விட்டு வெளியே துரத்தாம இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு இல்லையா? அதுல 1 கொரிந்தியர் 5:5 வாசிக்கலாம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமென். ஆமென். இப்படிப்பட்டவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக என்ன பண்றானா, அவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. காலத்துக்கு முன்பாக தீர்ப்பு செய்யாதிருங்கன்னு சொன்ன பவுல் தான் என்ன பண்றாரு, தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணக்கூடாது, சபையில நீங்க வச்சுக்க கூடாது, அவன் சிக்ஷிக்கப்பட பிசாசு கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரி, இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:19-20 வாசிக்கலாம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி
சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அப்போ இங்க என்ன பண்றாரு? அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தீர்ப்பு செய்யறாரு. இன்னொரு வசனங்களையும் பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். ஆமென். அப்போ உங்களை கலக்குறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான்னு சொல்லி தீர்ப்பு சொல்றாரு. அதுலயே நீங்க 12வது வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். ஆமென். உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனா நலமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஒருவரை நியாயம் தீர்க்காதீர்கள்னு சொன்ன கர்த்தர் தான் இங்க சொல்றாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்கிறார். தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்பு என்று அறிவீர்களா? இந்த அற்ப வழக்குகள் உங்களால் நியாய தீர்க்க முடியாதான்றார். அப்ப எல்லா வசனமும் அப்படிதான் இருக்கும். ஒன்றுக்கொன்று முரண்பாடு மாதிரி இருக்கும். ஆனா சோதி தெரிஞ்சு பார்க்கணும். ஏன், எதுக்காக, எதனால சொல்றாரு. அப்போ சிறு பிள்ளையா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, அதை ஆராய முடியலன்றதை நம்ம பார்க்கிறோம். பவுல் பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக அவ்வளவு வைராக்கியமா பேசும்போது இருந்தார் இல்லையா? ஆனா அவரை அடிக்கும் போதோ அவரை நிந்திக்கும் போதோ அவரு ஆவியின் கனியை வெளிப்படுத்தினார். எங்கள் கைகளாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு என்ன பண்றோம், சகிக்கிறோம் சொல்றாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21-24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்க நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். ஆமென். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் அறிவித்தேன். சுவிசேஷத்தை அறிவிச்சேன். நீங்க மனம் திரும்பணும், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவனாய் ஜெருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காலங்களை நான் அறிவேன். அதாவது நான் சத்தியத்தை சொல்றதுக்காகவும் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக தான் நான் ஜெருசலேமுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்ல போறேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை நிந்திப்பாங்க, என்னை கட்டுண்டு காவல்ல கொண்டு போய் அடிப்பாங்க. அங்க கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று யார் சொல்றா? பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் எனக்கு தெரிவிக்கிறாரு. நான் ஒன்றை கொடுத்து நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் அருமையாக என்ன, நான் என்னோட உயிரை பத்தி நான் பெருசாக கவனிக்கல. என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிச்சேன். எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றணுமே நான் விரும்புகிறேன். அவருக்கு மரணம் நிச்சயம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு வந்தாங்க. சத்தியத்தை சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை நிந்திப்பாங்க, நம்மளை தூஷிப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஆனாலும் கர்த்தர் வருவாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சத்தியத்தோட சத்திய வசனங்களை போதிக்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமின் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆமென். அப்போ கூட இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க ஜெருசலேமுக்கு போக வேண்டாம் சொல்லி அவரை வேண்டிக் கொள்றாங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாங்க, நீங்க அழுந்து என் இருதயத்தை ஏன் உடைக்கிறீங்க? ஜெருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்லைங்க, அவருக்காக நான் மரிக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன்றார். அவர் ரத்த சாட்சியா மரிச்சா தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 வசனங்கள் வாசி. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். ஆமென். சுவிசேஷம் அறிவிச்சுக்காக கல்லெறிஞ்சிருக்காங்க. கல்லெறிஞ்சு கீழே வந்துட்டு அவன் செத்துட்டான்னு நினைச்சு அவரை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப அங்க பவுல் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணதா எங்கன்னா வசனம் இருக்குதா? இல்ல அவங்களை தூஷித்ததா எதனா வசனம் இருக்குதா? இவர் அவங்க மறிக்கும் போது பிதாவே அவர்களை மன்னியும், அவர்கள் அறியாது செய்யறாங்கன்னு தான் சொல்லியிருப்பார் இல்லையா?
ஏன்னா 1:2 சாட்சி இருக்கு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே டைம்ல ஸ்தேவானையும் நம்ம பார்க்கிறோம். பக்தி வைராக்கியன்றது இந்த புதிய ஏற்பாட்டுலதான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கொலை செய்யாதிருப்பாயாகன்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்போ ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன் பினகாஸ் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? மோவாபின் குமாரத்தியோட வேசித்தனம் பண்ண தொடங்கி அந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? எங்க தேவர்கள் புசித்த சாப்பாடு நீ சாப்பிடுன்னு சொல்லி அவங்களை விக்கிராராதனை பண்ண சொல்லி நம்முடைய தேவனை விட்டு பிரிகிற காரியத்தை அவங்க செய்யறாங்க. இத ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரன் எலெயாசர் என்ன பண்றாருன்னு பாருங்க. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன் பினகாஸ் என்ன பண்றாரு? ஒரு ஈட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த விபச்சாரம் செஞ்சவங்கள அவருடைய வயிற்றுல என்ன பண்றாங்க? உருவ குத்தி கொலை செய்யறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். நியாய பிரமாணத்துல கொலை செய்யாதிருப்பாயாக எழுதிருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாரு? கொலை செய்யறாரு இல்லையா? அத கர்த்தரோட பார்வையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுல என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆமென். ஆமென். அங்க அவன் கொலை செஞ்சான் இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? என் நிமித்தம். யாருக்காக செஞ்சான்? ஆண்டவரோட நாமத்து நிமித்தம். என் நிமித்தம் அவர்கள் நடுவில் அவன் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார்னு சொல்றாரு. இததான் நம்ம பண்றோம். ஆண்டவருக்காக தான் நம்ம பண்றோம். பக்தி வைராக்கியத்தை காட்டுறோம். இத போய் ஆவின் கனி இழந்துட்டேன்னு சொல்லி வசனத்துல பழக்கம் இல்லாத குழந்தைகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? விருந்து போறாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாய் இருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். அப்போ தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டினதால அவனுக்கும் அவனோட பின்னாடி வர சந்ததிக்கும் ஆசாரியப்பட்டோம் அவனுக்குரியதா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அவன் கூட உடன்படிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. இதே சங்கீதத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். நல்லா பாருங்க. பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் எழுதியது. அவன் கொலை செஞ்சான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு எப்படி எழுதியிருக்குதோ இங்க அவனோட பக்தி வைராக்கியத்தை அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு நம்முடைய கர்த்தர் சொல்றாரு. அது நம்ம குற்றம் சாட்ட முடியுமா? அப்போ தாங்க பேசுறது என்னதென்றும் தான் செய்கிறது என்னது என்றும் என்னன்னே தெரியாம தங்களை தெரியாதவங்களை இவங்க தூஷிக்கிறாங்க இல்லையா? அவங்களை பத்தி வேதவசனம் சொன்னா இவங்களோட துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலா கர்த்தருக்கு முன்பாக தூஷணப்படுத்த மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? தெரியாதவர்கள் தூஷி தங்கள் கேட்டிலே கெட்டு போறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கடிந்து கொண்டு புத்தி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பும் பக்தி வைராக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். ஆமீன். இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு முன்னாடி போய் தரிசனம் ஆறாரு. ஆனா அவங்க விசுவாசியாம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாரு? அவங்களுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து கடிந்து கொள்றாருன்னு பார்க்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள்.
உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஆமென். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் என்ன பண்ண சொல்றாரு? அவனை முதல்ல கடிந்து கொள், நீ பண்றது தப்பு அப்படின்னு அவனுக்கு அந்த தப்பை எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் மனஸ்தாபப்பட்டானா அவனை மன்னிக்கணும். அவன் சொன்னா கோச்சிப்பான், அவன் சொன்னா தப்பா நினைச்சுப்பான் அப்படின்னா அது பேர் அன்பு இல்லை. ஒரு சிநேகிதன் தப்பு பண்ணும்போது அவனை கண்டிக்கணும். அவன் தான் உண்மையான சிநேகிதன். இல்ல நீ பண்ணு நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொன்னா அவன் துரோகியா இருக்கு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஆமென். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்கள் என்ன பண்ணுமா? எல்லோருக்கும் முன்பாக கடிந்து. அப்பதான் இன்னொருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய பயப்படுவாங்க. அவன் நித்திய ஜீவனை போகணுன்றதுக்காக நம்ம கடிந்து கொண்டு புத்தி சொல்றோம். பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல சொல்றோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குதுன்னு நீங்க வாசிச்சிருப்பீங்க. அது எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையாய் இருக்கிறது. அப்போ உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் அவன் சீர் பொருந்தணுன்றதுக்காக தான் வேத வசனமே எழுதிருக்குது. அப்போ அதனால வேத வசனம் ஆவியின் கனி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணோம்? திருவசனத்தை ஜாக்கிரதையா நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு வேதத்துல எழுதி. எல்லா நீடிய சாந்தமா, நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கங்க. எல்லா நீடிய சாந்தமும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இங்க சாந்த குணத்தோடு உபதேசம் பண்ணுன்னு சொல்லவே கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? சாந்த குணமோ கடிந்து கொண்டு புத்தி சொல்றது வேற வேற நினைக்கிறாங்க. கொஞ்சம் பேசி ஆண்டவர் எங்கேயுமே எந்த வசனத்துல கொஞ்சம் தான் பேசல. இதெல்லாம் உலகத்தை பார்த்து கெட்டு போனாங்க. இதெல்லாம் மாம்ச அன்பு. நம் பிள்ளைகளை தான் தன் தகப்பன் தான் கடிந்து கொள்வான். தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோன்னு இருக்குது. அப்போ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன பண்ணோம்? புத்தி சொல்லணும். சாந்தத்தோட அவங்க கேட்கும் போதுதான் எல்லா வசனத்தையும் சொல்லணும். அதே போல அவங்க விசுவாசமா இல்லாம அதை கீழே பண்ணணும். நம்ம கண்டனம் பண்ணி என்ன பண்ணோம்? கடிந்து கொண்டுதான் புத்தி சொல்லணும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மளை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு பாருங்க. சகல அக்கிரமங்கள்ல இருந்து மீட்டு கொண்டு இன்னைக்கு நம்மள சொந்த ஜனமாக்குறது எதுக்காகனா நற்கிரியை செய்யறதுதான். முதல்ல நற்கிரியை செய்யணும். அது 2வது வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். எதுக்காகனா இதையே பேசணும். இவைகளே பேசி இவைகளே சிந்தித்து சகல அதிகாரத்தோட என்ன பண்ணணும்? கடிந்து கொண்டு ஒருவனும் உன்னை அசட்டை பண்றதுக்கு இடம் கூடாது இருப்பாயாகன்னு சொல்லுது. அப்போ கடிந்து சகல அதிகாரம் யார் கொடுக்குறா? நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். விசுவாசத்திலே ஆரோக்கியமா இருக்கும்படி நீ அவைகளை கண்டிப்பா என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளுன்னு சொல்லி தீத்து 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. அப்போ அவங்க விசுவாசத்தில் ஆரோக்கியமா உள்ளவங்களா இருந்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அதனால நீ என்ன பண்ணும்? கண்டிப்பா அவனை கடிந்து கொள்ளுன்றாரு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு. அப்போ யாரை நேசிக்கிறாரோ அவங்களதான் அவர் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. அதே போலதான் நம்முடைய சபையில இருக்கிற நம்முடைய அவயங்களை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கடிந்து கொள்ள முடியும். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? கடிந்து கொள்றதுனால மனம் திரும்புறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, 1 கொரிந்தியர்ல சபையில ஒரு விபச்சாரம் நடக்குது. அது பவுல் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாருன்றதை நம்ம பார்க்கறோம்ல. சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த சபையில இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மனம் திரும்புறாங்க. பவுல் கண்டித்து அவங்கள புத்தி சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? 2 கொரிந்தியர்ல வாசிச்சீங்கன்னா அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. அதுக்கான வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும்
எவ்வளவு பக்தி வைராகியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென். ஆமென். இப்பொழுது சந்தோஷப்படுறேன்றாரு பவுல். எதற்காக பாருங்க, நான் உங்களை கண்டிச்சேன்ல, நீங்க துக்கமாயிட்டீங்கல்ல, அதுக்காக இல்லப்பா, நீங்க மனம் திரும்புவதற்காக துக்கப்பட்டீங்க பாத்தீங்களா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே நீங்க துக்கப்படுறீங்க பாத்தீங்களா, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நீங்க நஷ்டமடையாதபடிக்கு நீங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீங்க. அதனால நீங்க நித்திய ஜீவன் போகணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்காக அன்னைக்கு நான் வந்து உங்களை கடிந்து கொண்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீங்களே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்துக்கு இடம் இல்லாம ரட்சிப்புக்கு எதுவான மன திரும்புதலை உண்டாக்குது. ஆனா இதே லௌகிக துக்கம் படுறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு அது மரணத்தை உண்டாக்குன்னு சொல்றாரு. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீங்கல்ல, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இதை நம்ம செஞ்சிடக்கூடாது, ஆண்டவருக்கு காயத்தைப்படுத்திட்டோமே, அவரை அசட்டை பண்ணிட்டோமே, அவருக்காக நம்ம மீறிட்டோமே, அவருடைய கட்டளைகளை மீறி, எனக்காக ஜீவனை கொடுத்தவரோட கட்டளைகளை மீறிட்டோமே சொல்லும் போது நம்ம வேதனைப்படும் போது அது உங்களில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் செலுத்துதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாயிற்று. அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த காரியங்களை இனிமேல் அந்த தப்ப நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம துக்கப்பட்டு மனம் திரும்பி இனி அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கமும் ரட்சிப்பை உண்டாக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கடிந்து கொண்டேன்னு சொல்றாரு பவுல். வாசிக்கலாம், யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். ஆமென். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது நம்ம என்ன பண்ணோம், அவனை திருப்பணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நீங்க திருப்பினீங்கன்னா தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து திருப்பி திரளான பாவங்களை மூடுகிறான் என்று நம்ம அறிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு தெய்வ பயம் இருக்கும். தேவனுக்கு பற்றியும் வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, முகதாட்சணமே பார்க்காம சத்தியத்தை சத்தியமா என்ன பண்ணணும், போதிக்கணும். எல்லாவற்றையும் சொல்லி தெரிஞ்சு பாருங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்த மனது இல்லாம செவித்துறையின் உள்ளாகி தங்க சுய இச்சைக்கேற்ற போதைகளை என்ன பண்ணுவாங்க, தேடிக்கொள்வாங்க. அவங்களுக்கு சத்தியம் சொன்னா என்னது பிடிக்காது. அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்பதனால என்ன பண்ணாங்க, நம்ம விட்டு பிரிந்து போனாங்கன்னு எழுதிருக்கிறத தவிர நம்ம கடிந்து கொண்டு புத்தி சொன்னோம் அதனால போயிட்டாங்கன்னு இல்லை. அவங்க நம்முடையவர்கள் அல்ல, நம்முடையவர்கள் ஆனா என்ன பண்ணுவாங்க, மன திரும்பியிருப்பார்களே. அப்போ அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதலோ இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா, இத ஆண்டவர் ஓமையா சொல்றாரு. அவங்க இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சுக்காம இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாத போது இன்னைக்கு எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்ள, அன்னைக்கு அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளல. பட்ட மரத்துக்கு என்னவோ அப்போ பச்சை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ நல்லா பாருங்க, என்னையை துன்பப்படுத்தினா உங்களையும் துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்றாரு இல்லையா. வாசிக்கலாம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்க என்ன பண்ணல, கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்க மாரடிக்கவில்லை என்று குறை சொல்கிற பிள்ளைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் தான் வந்து போஜனம் சாப்பிடாதவரும் பண்ணாதவரும் அதே போல திராட்சை ரசம் குடியாதவருமா இருந்தார். போஜன பிரியம் இல்லாம காட்டு தேனை என்ன பண்ணுது அதுதான் சாப்பிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ அவரை பார்த்து என்ன சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்தை அவங்க கேட்கல. சரி, ஓகே, ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவங்கள போலே வந்தாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவர் ஆகி வந்தார். அதற்கு அவர் என்ன பண்றாங்க, இவர் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன்றார். ஆக மொத்தம் இவங்க என்ன பண்றாங்க, எப்படி சொன்னாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களே. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால்
நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்ப ஞானமானதுன்னா தேவ வசனம் தான் நம்மளுக்கு ஞானத்தை தரும் இல்லையா? இப்போ தேவ வசனமானது என்ன பண்ணும், எதற்காக ஏன் சொல்றாங்க, அது அவங்க நம்ம மீது கொண்ட அன்புல சொல்றாங்கன்றத என்ன பண்ணும், அது பிள்ளைகளால நீதி உள்ளது என்று எடுத்துக்கொள்ளப்படும். அது மற்றவங்களுக்கு அந்த தேவனோட ஆவி இல்லாதவங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது எதற்காக நம்ம அதோட அன்பு என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால எல்லாவற்றையும் சோதித்திருந்து நலமானதை பிரித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த நம்முடைய கர்த்தர் பாத்தீங்கன்னா வைத்தி வைராக்கியத்தையும் ஆவியின் கனிகள் என்னன்றதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு இந்த வசனங்களை ஆராய்ந்து என்ன பண்ணுங்க, வீட்டுல போய் நம்ம சுயத்துல நமக்கு பர்சனலா நடக்கும்போது நம்ம அந்த ஆவியின் கனியை காட்டுறோமா? நம்மளை நிந்திக்கும் போதோ, நம்மளை அவமானமா பேசும் போதோ, நம்மளை பரியாசம் பண்ணும் போதோ, நம்மளை குறை சொல்லும் போதோ, அபாண்டமா நம்ம மேல பழி போடும் போதும் நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கோமா? நஷ்டங்களை பொறுத்து இருக்கிறோமா? நம்மளை ஏமாத்தும் போது அவங்கள சகிச்சது இருக்கிறோமா? நஷ்டங்களை பொறுத்து இருக்கிறோமா? உபத்திரங்களை சகித்திருக்கிறோமா? அதுதான் ஆவியின் கனிகள். கர்த்தருடைய வசனத்தை புரட்டும் போதோ, சபையில ஒழுங்கற்று இருக்கும் போதோ, இல்ல மற்றவர்களை விசுவாசத்திலிருந்து திருப்பும் போதோ அமைதியா அவங்க ஆவியின் கனியை காட்டுறது, அந்த இடத்துல ஆவியின் கனி இல்லை. அது அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கணும். அதனாலதான் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள்னு எழுதியிருக்கு. இப்ப தப்பு பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற சகோதரர் நம்ம என்ன பண்ணணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். இன்னைக்கு ஆவியின் கனிகள் பக்தி வைராக்கியத்தை நம்ம கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இன்னைக்கு அநேக வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கறதுக்கான நேரத்தையும் அதற்கான வசனத்தையும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்க இன்னும் ஆவியின் கனிகள்ல அதிகமாக வளரணும் கர்த்தாவே. இன்னும் எங்ககிட்ட நிறைய குறைகள் இருக்குப்பா. அந்த குறையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்குள் எல்லாமே நிறைவாகும் சொல்லி எழுதியிருக்குப்பா. நீங்க எங்களை சீர்பொருந்த பண்ணுங்கப்பா. அதே டைம்ல நாங்க பக்தி வைராக்கியமா இருக்கணும், உமக்காக ஜீவனை கொடுக்கவும் நாங்க ஆயத்தமா இருக்கணும்ப்பா. பவுலை போல எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உமக்காக நாங்க ஜீவனை கொடுக்கணும்ப்பா. அந்த ஜீவனை கொடுக்கும் போதும் நீங்க எப்படி பிதாவே அவர்களை மன்னியும் சொன்னீங்க, அந்த அளவுக்கு நாங்க அந்த இடத்துல எங்களை நிந்திக்கும் போது ஆவியின் கனிகளை நாங்க வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும்ப்பா. வாழ்ந்தா உமக்காக வாழணும் கர்த்தாவே, மரித்தாலும் உமக்காக மரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்க வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கோம். அப்போஸ்தலர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தது போல எங்களுக்கு நாங்க அந்த பாக்கியத்தை கொடுங்க. எப்போதும் உமக்காக நாங்க ஆயத்தமா இருக்கணும்ப்பா. எல்லாவற்றிலும் பரிசுத்தமா எங்களை காத்துக்கணும்ப்பா. இதுல எல்லாம் நாங்க ஒழுங்கற்று இருக்கிறோமோ அதுல எங்களை ஒழுங்குபடுத்துங்கப்பா. எங்களை சீர்பொருந்த பண்ணுங்கப்பா. உமக்காக நம்ம கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாங்கள் சோதித்தறிந்து உமக்கு பிரியமான காரியங்களை நாங்க செய்யணும்ப்பா. பிரகாசை போல உமக்காக நீதி செய்யணும்ப்பா. எகுவை போல உமக்காக நாங்க பக்தி வைராக்கியமா இருக்கிறோம்ப்பா. பவுலை போல, பேதுருவை போல, அப்போஸ்தலர்களை போல அப்பா, நீ மாம்சத்தில் இருக்கும்போது இருந்தது போல நாங்க பரிசுத்தமும் வைராக்கியமும் உள்ளவர்களா நாங்க இருக்கிறோம்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிற வேலைகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்ப்பா. அதுக்காக எங்களை பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக சகோதரர்களை எழுப்புங்கப்பா. உங்களுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறத நாங்க பாக்குறோம் கத்தாவே. இந்த காலங்கள் நேரங்களை நாங்க அறிந்து கொள்கிறோம் கத்தாவே. எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக்கி இந்த வசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் மகா கிருபை உள்ள தேவனா இருக்கிற கத்தாவே. அப்பா, எங்க கிட்ட எந்த நீதியும் இல்லப்பா, எந்த நியாயமும் இல்லப்பா. உங்ககிட்ட வந்து நாங்க நிக்கிறது உங்களுடைய மகா இரக்கங்களை நாங்க நம்பி வந்திருக்கோம்ப்பா. உங்களுடைய ராஜ்யத்துல நாங்க இருக்கிற யாவரும் உங்களுடைய பிள்ளைகள் யாவரும் ஒருவராயிலும் கைவிட்டு போகாதபடி கத்தாவே மகா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அது மகத்துவமான நாமத்தின் எங்களை எப்படியே ஒரு ரட்சித்து உங்களுடைய ராஜ்யத்துல கொண்டு சேரும் கத்தாவே. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆவிக்கிற வரங்கள்ல மேன்மேலும் வளர்ந்து உமக்கு பக்தி வைராக்கியமாகவும் சபைக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும்படியாக அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென்.